எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியானமுக்கு நாம் தோன்றும் காலை பிரார்த்தனை வாசிக்கலாம் மேடம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதலும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகிறேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலகிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகிறேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகிறேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்பொழுதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தியானம் தொடங்கலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நம்முடைய அக உலகத்தில் நாம் நிலைத்திருக்கின்றோம். சத்தியம் நிறைந்த உலகம். சத்தியத்தை தவிர இந்த அக உலகத்தில் ஒன்றும் இல்லை. சத்தியமே இறைவனின் இருப்பின் உணர்வு. அக உலகில் உணர்வோடு நாம் நிலைத்திருப்போம். எங்கு சத்தியம் இருக்கிறதோ அங்கே இறைவன் இருப்பான். நம்முடைய அக உலகில் சத்தியத்தை தவிர எதுவும் இறைவனுடைய இருப்பு அக உலகில் முழுமையாக உணரப்பட முடியும். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த இறுக்கமும் இல்லாத முற்றிலும் தளர்வான அசைவற்ற நிலையில் உடலை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம். ஒவ்வொரு மூச்சிலும் கவனம் மற்றும் உணர்வு. மூச்சு எனும் உயிராற்றல் நமக்கு புதிதாக படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் கவனிக்கப்பட்டு வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கவனிப்பவன் இறைவன், வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருப்பவன் இறைவன். மூச்சின் மீது இந்த இறை உணர்வு என்பது இருக்க வேண்டும். கவனத்தோடு உணர்வும் இருக்கு.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வு இருக்கட்டும். காலம் பற்றிய உணர்வும் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கான காலத்தவணையில் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வை மேற்கொள்ளும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். ஒரு மூச்சும் தவற விடப்படக்கூடாது. ஒவ்வொரு மூச்சையும் உணர்வோடு கவனிக்கணும். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனை என்ற நிலைக்கு நாம் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பார்வையாளராக இருந்து நம்முடைய உள்ளும் புறமும் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் வெறுமனே கவனிக்க வேண்டும். தளர்வான கவனத்தோடு. அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம் கண் முன்னால் அது நிகழ்கிறது, நாம் பார்க்கின்றோம். அதற்கு எந்த பதிலளிப்புகளையும் எந்த ஈடுபாடுகளையும் நம் புறமிருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த புரிதலோடு தான் நாம் இந்த ஃபார்ம் 3 செய்யணும். எண்ணங்கள் எழுச்சி பெறும்போது
உடலில் உணர்ச்சிகள் ஏற்படும் போதும் நோ ரெஸ்பான்ஸ், எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது. புரிதலோடு ஃபார்ம் 3 செய்யலாம். அதிட்டானால ரொம்ப உறுதியாக உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்குங்கள். எந்த அழுத்தங்களும் உடலிலும் மனதிலும் இருக்கக்கூடாது. சுகமான தன்மையில் இந்த நுட்பம் செயல்பட அனுமதியை வழங்குங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளவும். தியானத்தில் தொடர்பற்று மூச்சின் மீது கவனம் இருக்கு. தியானத்தை நிறைவு செய்து கொள்ளவும். கண்களை திறந்து. ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய உள்நிலையில் நாம் இருக்கின்றோம். ஏன்னா கண்ணை மூடிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய உள் சூழலுக்குள்ளதான் இருக்க முடியும். உள் சூழல் என்பது மனம் ஒன்றின் பலம் நிறைவாக இருக்கக்கூடிய சூழல். மனம் 2 அப்படிங்கிறது வெளி சூழல்ல தான் அதனுடைய டாமினன்ஸ் இருக்க முடியும். ஏன்னா மனம் 2 உள் சூழல்ல பல்வேறு விதமான எண்ணங்களை எடுத்து போட்டாலும் அது செயலா மாறாதுல்ல. நம்ம தியரியில படிச்சிருக்கோம், எந்த ஒரு எண்ணம் செயலா மாறுதோ அதுதான் வெற்றி அடைந்த எண்ணம். வெற்றி அடைந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் பலம் பெற்று மீண்டும் அது எழும்போதெல்லாம் ஒரு செயல் நிறைவேற்றப்பட முடியும். அந்த அளவுக்கு அந்த எண்ணம் பலமாயிடும். ஆனா நம்ம உள் சூழல்ல இருக்கும்போது மனம் 2 எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தினாலும் அது செயலா மாற போறது இல்லை. அது வெறும் எண்ணமா மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் அது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. நீங்க கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் அதே எண்ணம் மீண்டும் ஞாபகம் அதை நீங்க செயலா செஞ்சாதான் உண்டு. அதர்வைஸ் உள்நிலையில அது ஒரு எண்ணம் மட்டும்தான். வெறும் எண்ணம் மட்டும் நம்மை ஒன்றும் செய்து விடாது. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபார்ம் 3 நோக்கமே பலம் கொண்ட பதிவுகள் எண்ணமாக எழும்போது அதை வெற்றியடைய விடாமல் வெறுமனே எண்ணமாகவே வைத்திருப்பதுதான் ஃபார்ம் 3 இருக்கக்கூடிய ஒரு நோக்கம். ஏன்னா செயலாக மாறாத எண்ணம் பலகீனம் அடையும், செயலாக மாறிவிடக்கூடிய எண்ணம் பலமடையும். அப்போ ஃபார்ம் 3 நாம பலமான எண்ணங்களை பலகீனப்படுத்தும், பலமான கெட்ட எண்ணங்களை. நன்மைகள் பலகீனம் அடையாது என்பதை நாம் புரிந்து. அடுத்து ஃபார்ம் 3 அதிட்டானாவில் நம்ம இருக்கும்போது மனம் 2க்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் உடல் தான். ஏன்னா அது உள்நிலையில இருக்குது, பலமற்ற ஒரு சூழல்ல இருக்குது. இப்ப அது தன்னுடைய பலத்தை ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உடல். உடல் அதனுடைய இச்சைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கும். சென்சேஷன்ஸை கிரியேட் பண்ணும், பாடியில பெயின்ஸை கிரியேட் பண்ணும், நம்னஸை கிரியேட் பண்ணும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணும், ஒரு இல்யூஷனிஸ்டிக் சென்சேஷன்ஸை கிரியேட் பண்ணும். இதை நாம் அதிட்டானாவை கொண்டு எதிர்கொள்கின்றோம். எந்த ஒரு அசைவையும் வெளிப்படுத்துவீங்க. அப்போ இரு முனைகளிலும் இந்த மனம் 2 ஆதிக்க போக்குக்கு ஒரு தடை எழுகிறது. உறுதியாக அந்த தடை என்பது எழுப்பப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மனம் 2 அதீத ஆதிக்க தன்மை குறையும். மனதின் சமநிலை தன்மை அடையப்படுவதற்கு இந்த ஒரு நுட்பம் மிக முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஃபார்ம் 3 தியரி டீச்சிங்ல இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கோம். இது ஒரு ரிவிஷனா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார்ம் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல இப்போ நம்ம ஒவ்வொரு செஷன்லையுமே ஒரு சின்னதா ஒரு டீச்சிங் பார்க்குறோம். இந்த டீச்சிங் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, மனம் 2 இயல்பாகவே தன்னுடைய ஆதிக்கத்தை குறைத்து கொள்வதற்கு அது உதவுகிறது. இப்போ மனம் 2 நம்ம கம்பல்சிவா அதனுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறோம். மனம் 2 சில விஷயங்களை உணர்ந்துக்குச்சுன்னா அதுவே ஆதிக்க நிலைக்கு போகாது. இதுவும் ஒரு வழிமுறை மனதின் சமநிலை தன்மை. இப்போ ஒரு பையனை தப்பு செய்ய விடாம நீங்க கம்பல்சிவா தடுத்து வச்சிருக்கீங்க, அவன் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்பயும் அவன் தப்பு செய்யாம இருப்பான். இது ஒரு வழிமுறை. ஆனா அதே பையனுக்கு நீ செய்யறது தப்பு, தப்பு செஞ்ச என்னென்ன விளைவுகள் வரும், அதனால சஃபர் ஆக போறது நீ தானே, இந்த விஷயங்கள்லாம் நீ புரிஞ்சுக்க, நீயே தப்பு பண்ணாம இரு, எங்களையே நீ தடுக்கிற அளவுக்கு வைக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவனும் ரியலைஸ் பண்ணுவான் தானே, ஹெசிடேட் பண்ண மாட்டான் இல்லையா?
அது மாதிரி தான் இந்த டீச்சிங்ஸ் வந்து மனம் ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த டீச்சிங்ஸ் எல்லாமே மனம் ரெண்டுக்கு தான். மனம் ரெண்டு அதை புரிஞ்சுக்கும் போது அதுவே நிறைய விஷயங்கள் இருந்து விலகிடும். முக்கியமா எந்த புதிய பதிவுகளையும் கெட்ட பதிவுகளையும் உள்ள அனுமதிக்காது. அது மேல அதுக்கு விருப்பமே இல்லாம போயிடும். ஸோ இந்த டீச்சிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அடிப்படையில தான் உதவுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஷார்ட்டான முக்கியமான டீச்சிங் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம காலையில எழுந்துக்கிறோம், தியானம் தொடங்குறோம், நல்லபடியா இறைவனர்களால் நாள் தொடங்குது. இருந்தாலும் நம்ம உலகத்துல பல்வேறு விதமான வேலைகள்ல ஈடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது நாம உணர்வுகள்ல ஒரு நாளை தொடங்குறோம். ஆனா அந்த நாளுடைய போக்கு என்பது நம்மை உணர்ச்சிகளில் ஆக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம். ஏன்னா நம்ம மனிதர்களை சந்திக்கிறோம். பொருளாதார நோக்கங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ உணர்ச்சிகளில் சிக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்முடைய உலக வாழ்க்கை, ஒரு நாளுடைய உலக வாழ்க்கை. அப்போ அதுல வந்து மீண்டும் உணர்வுக்கு நம்ம திரும்பணும்ல, நினைவு பெற்று ஒரு ரிமைண்டர். அது என்ன ரிமைண்டர் அப்படின்னா, நாம் உணவருந்தும் வேலைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 பவர்ஃபுல் ரிமைண்டர்ஸ். நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதும், லஞ்ச் சாப்பிடும் போதும், டின்னர் சாப்பிடும் போதும், நீங்க எப்படிப்பட்ட உணர்ச்சி நிலையில் இருந்தாலும் அந்த உணவு முன்னாடி அமரும் போது நீங்க உணர்வு நிலைக்கு திரும்பி விட வேண்டும். இந்த உணவு வேலைதான் உணர்வுக்கு திரும்பக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நினைவூட்டல் என்பதை நாம் எடுத்துக்கணும். ஃபுட்டு முன்னாடி உட்காந்துட்டீங்களா, ஒரே நிமிஷம் கண்ணை மூடுங்க. உணர்ச்சிகள்ல இருந்து உணர்வுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனம் திரும்பும். ஏன்னா முன்னாடி இருக்கிறது உணவு, உங்களுடைய இயக்கங்களுக்கு உயிர் அளிக்கக்கூடிய உணவு. அந்த உணவு குறித்த சிந்தனையை மட்டும் மேற்கொள்ளுங்கள் 1-2 நிமிடங்கள். அதாவது நமக்கு பசி உணர்வு ஏற்பட்டிருக்கு. பசி உணர்வு ஏற்படாம இந்த உணவுல இருக்கக்கூடிய உயிராற்றல் பிரிக்கப்பட முடியாது. அந்த உணவுல உயிர் சக்தி இருக்குது, சுவை சக்தி இருக்குது. அதை நம்ம சாப்பிட போறோம், உள்ள வந்து அழகா ஜீரணமாக போகுது. ஜீரணமாகிறதுக்கான அத்தனை ஆற்றல்களும் ஒருங்கிணைந்து சங்கமித்து நின்று கொண்டிருக்கிறது. நாம சாப்பிட்றதுதான் பாக்கி. இந்த ஒரு அழகான ஒரு படைப்பு தன்மையை நீங்க உணருங்க. அந்த உணவு உள்ள போய் சக்தி பிரிஞ்சாதான் உங்க செயல்பாட்டுக்கு ஆற்றல் கிடைக்கும். எவ்வளவு அழகான ஒரு அமைப்பு, எவ்வளவு லேசான ஒரு அமைப்பு, இதை உணருங்கள். இந்த சாப்பாடு எத்தனையோ பேருக்கு அந்த வேலைக்கு இல்லாம இருக்குது. அதை கொஞ்சம் நினைச்சு பாரு. அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்ளும். அவர்களுக்கு நல்ல உணவு கிடைக்க வேண்டும். நமக்கு கிடைச்சிருக்குது நன்றியோட, அவங்களுக்கு கிடைக்கலையே அவங்களுக்கான பிரார்த்தனையோட, ஒரு பயபக்தியோட அந்த உணவை நீங்கள் சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த சிந்தனை என்பது ஒரு உணவு. இது உங்களுடைய உணர்வுக்கான உணவு. அந்த சிந்தனையை கொண்டு உங்கள் உடலுக்கான உணவை அடுத்து நீங்கள் உண்ணத் தொடங்குங்க. உணர்ச்சிகள்ல இருந்து உணர்வு பெறுவதற்கான ஒரு பவர்ஃபுல் ரிமைண்டர் நம்முடைய 3 வேளை உணவு வேலைகளும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வோட நீங்க அந்த உணவை சாப்பிடும்போது கண்டிப்பா அதை சரியான முறையில தான் சாப்பிட முடியும். உணவின் மீது நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த உணர்வு நிலை என்பது இன்னும் உறுதியா அப்படியே சஸ்டெயின் ஆகும். அடுத்து டின்னர் வரைக்கும் தாங்கும். டின்னர்ல இன்னும் அதை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நம்முடைய இரவை நாம் அடைந்து கொள்வோம். ஸோ உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது. அது சார்ந்த உணர்வு இறை நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது. முக்கியமாக நாம் இன்று முதலாக உணவு கிடைக்காமல் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்காக பிரார்த்தனைகளை மேற்கொள்வது என்பது இறைவனுக்கு மிக பிடித்த வழிபாட்டு முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுகளில் தான் நம்முடைய வாழ்க்கை. உணர்வுகளில் மனம் இருக்கும்போதுதான் அது மனித மனம். மனித மனம்தான் இந்த உலகத்தின் உச்ச படைப்பு. உணர்ச்சிகளில் மனித மனம் ஆகிவிடும்போது அது மனித மனம் என்ற தகுதியிலிருந்து இறங்குகிறது. அது நம்ம வாழ்க்கையிலேயே சேராது. உணர்வு பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. உணவு என்பது அற்புதமான ஒரு வாய்ப்பு. உணர்ச்சிகளிலிருந்து உணர்வின் பக்கம் திரும்பிக் கொள்வதற்கும் ஒரு ரிமைண்டர். இந்த ஒரு டீச்சிங்கை நம்ம மனசுல வச்சுக்கலாம். இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். நாளைய வகுப்பை நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.